வெல்கம் டு RDS TECH. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரியை எப்படி ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய மொபைலில் ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 மொபைல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மொபைலில் எப்படி அந்த ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த சேட் ஹிஸ்ட்ரியை, இன்னொரு மொபைல் அதை சென்ட் பண்ணிவிட்டு எப்படி அதை வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு சேட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா சேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கான்டாக்டோட சேட் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இன்க்ளூட் மீடியா, வித்தவுட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். இன்க்ளூட் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுமா, இல்லை ஜஸ்ட் எஸ்எம்எஸ் மட்டும் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும்னா இன்க்ளூட் மீடியா கொடுத்துக்கலாம். அது ரெண்டும் வேணாம், ஜஸ்ட் எஸ்எம்எஸ் மட்டும் பார்க்கணுன்னா வித்தவுட் மீடியா கொடுத்துக்கலாம். நான் வித்தவுட் மீடியாவே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஒரு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். யாருக்கு உங்களுடைய கான்டாக்ட்டோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட்டுக்கே நான் சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஃபைலாக சென்ட் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அது எந்த டைமிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறது நாம் பண்ணுறது அவங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இது மூலிமா நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.